வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உங்களை சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. பல நாட்களாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக. இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு சரணத்தை பாடி ஆராதிக்க போகிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். மகத்துவமான காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். ஆமேன். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற கர்த்தரை இந்த காலை நேரத்தில் நாம் பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஏனென்றால் இரவெல்லாம் அவர் நம்மை காத்தார். நேற்றைக்கு இரவில் இருந்தவர்கள் இந்த காலையில் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்து கிருபையாய் அவருடைய சமூகத்தில் வரவும், அவரை நோக்கி பார்க்கவும், அவரை பாடி ஆராதிக்கவும் கர்த்தருக்கு கிருபை கொடுத்தாரே. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, இரவெல்லாம் காத்தீர். பாடுவோம். நன்றி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டீர், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே, இவ்வேளை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம்
நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. ஆராதனை 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 ஆராதனை, ஆமென் ஆமென், ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. அதிகாலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நல்லவரே தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். சகல விதமான ஆசீர்வாதங்களிலும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு அப்பா உம் திருப்பாதமே, ஆமென். அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பா உம் திருப்பாதமே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. அற்புதரே உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை, உயர்ந்தவரே உமக்கு ஆராதனை. உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை ஆராதனை, ஜீசஸ் ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்க
வேர்க்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, அதிகாலை நேரம் ஆமென், எங்கள் ஜெபங்கள் சமூகத்திற்கு வரும். வெளியில் இருக்கிற பணியை போல இந்த பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நினைக்கட்டும். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளினுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் அவளை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற தேவன், பல நாட்களாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி கிருபை வெளிப்படுகிற காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இப்படி பிரசன்னம் வெளிப்படுகிற இந்த காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் தேடுவனை கண்டடைவன் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் தேடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காய் நன்றி. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. பல நாட்கள் ஜெபிக்கிறார்கள், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறார்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள், தொழிலுக்காக ஜெபிக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்காக ஜெபிக்கிறார்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள், அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள், சபைக்காக ஜெபிக்கிறார்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறார்கள், பல பிரச்சனைகள் போராட்டங்கள் விலகும்படி ஜெபிக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கேட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் பல நாள் போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. எந்த இடத்துல எங்களோடு இணைந்து ஆண்டவர் இந்த பாடலை பாடி ஆராதித்த வார்த்தைகளை கேட்க போகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபக்குறிப்பை பதிவிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவர் சந்திக்கிற பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீர், இவர் போராட்டங்களை அறிந்திருக்கிறீர் அப்பா. கரம் பிடித்து நடத்துகிறவரே, கண்மலையின் மேல் நிறுத்துகிறவரே, புது வழிகளை காண்பிக்கிறவரே, ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ மகிமையான காரியங்களை செய்ய போறதுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் செய்வதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் மத்தியிலே பேசுவாராக. வார்த்தைகளை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி நம்மோடு பேசுகிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி நமக்கு விடுதலை தருகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஆமென். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய அலங்காரங்கள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆமென். மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. ஒரு சரணத்தை நாம் பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகள்
சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது என்று பேதுரு எழுதுவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆமென். குணம் ஒரு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. ஒருவரை எப்படிப்பட்டவர் என்று கண்டுபிடிப்பதும் பகுத்து பார்ப்பதும் அவருடைய குணத்தை வைத்துதான் இருக்கிறது. நல்ல குணங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யத்தான் அது விரும்பும். ஆண்டவராயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 68வது வசனத்தில் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே குணங்கள் எப்பொழுதும் நன்மை செய்ய விரும்புகிறது. மற்றவர்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்யவும் நன்மை செய்யவும் நல்ல குணங்கள் அதுக்கு காரணமாய் அடித்தளமாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆவிக்குரிய அந்த அலங்காரத்தில் முதலாவது நம்மிடத்தில் இருக்கிறது நல்ல குணங்களாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். திரும்ப அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற. ஆமென். அப்ப காரியங்கள் அழிகிறதாக இருக்கிறது, ஆனால் சில குணங்கள் அழியாததாக இருக்கிறது. சில காரியங்கள் அழிந்து போகிறதா இருக்கிறது, ஆனால் சிலவைகள் அழியாமல் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆமென். நல்ல குணங்கள் அது அழியாததாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுகிறாரு, மறைந்திருக்கிற குணமே உனக்கு அலங்காரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதன் பல விதத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்ள விரும்புகிறான். அலங்கரிப்பதற்கு பணங்களை செலவழிக்கிறார்கள், நேரங்களை செலவழிக்கிறார்கள், சில இடங்களை தேடி போவதை கூட நாம் பார்க்கிறோம். தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு சில இடங்களை தேடி போய் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறதை கூட நாம் அறிந்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். என கண்பானவர்களே, எது அலங்காரம் என்றால் குணம். மறைந்திருக்கிற குணம்தான் அலங்காரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே இதை பாராட்டுகிறார். மறைந்திருக்கிற குணங்கள் அங்கு பாராட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது ஆவிக்குரிய அலங்காரத்தில் முதலிடத்தில் இருப்பது அலங்காரம். இரண்டாவது பாருங்கள், அந்த குணத்தை எப்படி பாராட்டுகிறார்கள். அப்ப குணம் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. இரண்டாவது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இரண்டாவது குணங்கள் ஒரு கிரீடமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு கிரீடம். ஆமென். ஒரு கிரீடம். எப்போதும் வெற்றி பெற்றவர்களுக்கு தான் கிரீடம் வழங்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எந்த பந்தயங்களானாலும் எந்த போட்டிகளானாலும் வெற்றி பெற்றவர்களுக்கு தான் அந்த கிரீடம் சூட்டப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே இரண்டாவது அந்த குணம் என்ன, ஒரு கிரீடமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த கிரீடம் விசேஷித்த ஒரு கிரீடமாய் இருக்கிறது என்பதை நாம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே எது ஆவிக்குரிய அலங்காரம் என்றால் குணம், மறைந்திருக்கிற குணம். குணம் ஒரு அலங்காரமாய் இருக்கிறது. இரண்டாவது குணம் ஒரு கிரீடமாய் இருக்கிறது. மூன்றாவது குணம் என்ன செய்கிறது? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29-30 வாசித்து பாருங்கள். 29-30 வாசித்து பாருங்கள். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவனை புகழ்கிறான். இரண்டாவது அந்த குணங்கள் பாராட்டப்படுகிறது. ஆமென். குணங்கள் பாராட்டப்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய அலங்காரத்தில் குணம் முக்கியமானது. ஆனால் அந்த குணம் விசேஷமானது.
அது என்ன பண்ணுகிறது? பாராட்டப்படுகிறது. ஒரு மனைவியிடம் இருக்கக்கூடிய நல்ல குணம் பாராட்டப்படுகிறது. ஒரு கணவனிடம் இருக்கக்கூடிய குணம் பாராட்டப்படுகிறது. ஒரு நல்ல முதலாளியிடம் இருக்கக்கூடிய குணங்கள் பாராட்டப்படுகிறது. சில அரசியல் தலைவரிடம் இருக்கிற குணங்கள் பாராட்டப்படுகிறது. யாரிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தாலும் அது மெச்சிக்கொள்ளப்படுகிறது, அது பாராட்டப்படுகிறது. அதற்கு அநேக இடங்களில் அவர்கள் பாராட்டப்படுவதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே மூன்றாவது அழியாத அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த குணம் பாராட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான்காவது அந்த குணம் அடையாளப்படுத்துகிறது. நம்மளை விசேஷித்தவர்களாக நம்மை அடையாளப்படுத்துவதை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். அதுக்கு வசனத்துல வாசிக்கிற போது ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். மோசையை குறித்து சாட்சி சொல்லுகிறார். மோசையானவன் பூமியில் சகல மனிதரில் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தனக்கு விரோதமாய் இல்லை முறுமுறுத்த அந்த ஆரோனுக்காகவும் மிரியாமுக்காமுக்கு கூட அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்காக மோசே பரிந்து பேசி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 13வது வசனம், 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் இந்த புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்துல, ஆனால் 13வது வசனத்துல, ஆனால் கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பதற்கு, 2 பேரையும் மன்னிப்பதற்கு, விசேஷமாய் மிரியாமை மன்னிப்பதற்கு இங்கு மோசே கெஞ்சினான் என்று நாம் வாசிக்கிறோம். தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய விரும்புகிற அந்த குணத்தை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, குணம் அடையாளப்படுத்துகிறதை நாம் எங்கு பார்க்கிறோம். உங்களுடைய குணமும் அடையாளப்படுத்தப்படும். சில மனைவிகள் கணவனை பார்த்து சொல்வார், நல்ல குணமுள்ள கணவனை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல குணமுள்ள மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கணவன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். நல்ல கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பதை, ஸ்தோத்திரம் பண்ணுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ அடுத்தது என்ன? அது பாராட்டப்படுகிறதா இருக்கிறது. கரங்களை விருத்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்லவர். அடுத்ததாக குணம் என்ன பண்ணுகிறது? குணத்தை குறித்து நாம் வேதத்தை என்ன அடுத்து வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 31:10 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ குணம் குணத்திற்கு ஒரு விலை இருக்கிறது. குணம் பாராட்டப்படுவது மட்டுமல்ல, அது விலையேற பெற்றது என்பதை குறித்து நாம் எங்கு வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த குணம் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சில குணங்கள் பாராட்டுவது மட்டுமல்ல, அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆமென். அந்த குணத்தை வைத்துதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழியாத அலங்கரிப்பாக இருக்கக்கூடிய இந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தேவனிடத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். காலையிலே என் ஜெபம் உடைய சமூகத்திற்கு வரும் என்று சங்கீதம் 88:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இந்த காலை நேரத்தில் அந்த விசேஷித்த குணங்களை தந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். அடுத்ததாக அந்த குணம் நம்ம என்ன பண்ணுகிறது? ஆசீர்வதிக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே. இப்ப பாருங்க, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்ல, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதப்பா, உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். இப்ப சொல்றாரு பாருங்க, நீ நல்ல ஒரு கேரக்டர் உள்ளவ,
இந்த ஊருக்கெல்லாம் தெரிந்திருக்குது பாருங்க. அப்போ குணம் எல்லாருக்கும் தெரியுது. நம்முடைய குணம் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்மோடு வேலை பார்க்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மோடு ஊழியம் செய்வர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய குணம் எல்லாருக்கும் நிச்சயமாகவே தெரியும். இங்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நீ நல்ல குணம் உடையவள் என்பதை என் ஜனமாக ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்குது, நீ வந்த உடனே எல்லாருக்குமே தெரியும். ஆமேன். நீ நல்ல ஒரு குணசாலி என்று ஊரருக்கெல்லாம் தெரியும். ஆகவே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். பாருங்க, அப்போ குணம் ஒருவருடைய உதவியை கொண்டு வருகிறது பாருங்கள், ஒருடைய ஒத்தாசையை கொண்டு வருகிறது பாருங்கள், அவருடைய பாராட்டை கொண்டு வருகிறது பாருங்கள், அந்த ஊராருக்கெல்லாம் தெரிகிறது பாருங்கள். ஆகவே குணம் ஒரு விலையேறப்பெற்ற அலங்கரிப்பாய் இருக்கிறது. எதையெல்லாமோ நாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய நல்ல குணங்களை சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அப்போ அந்த குணம் என்ன பண்ணுகிறது? ஆசீர்வதிக்கிறது. அப்போ குணம் அலங்காரமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது, குணம் ஒரு கிரீடமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது, குணம் மற்றவர்களால் பாராட்டப்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். நான்காவது, குணம் எல்லாரும் அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்தோம். அடுத்தது, குணம் விலையேறப்பட்டது என்பதை பார்த்தோம். அடுத்து, குணம் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை பார்க்கிறோம். குணம் அது மட்டுமல்ல, நமக்கு மற்றவருடைய உதவியை கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே இந்த குணத்தை நாம் தேவனிடம் இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த குணமும் மிக அவசியமான ஒன்றுதான். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நல்ல இந்த விலையேறப்பெற்ற அந்த குணத்தை என் மேல் வைத்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துவது நிச்சயம். ஆமேன். ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிற, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற அந்த காரியத்தை நம்மை விட்டு விலக்கி நல்ல குணங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்கு விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துவது மிக மிக நிச்சயம். அமர்ந்து சரணத்தை பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிற போது அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18 இருந்து நம்ம வாசிக்கிற பொழுது அந்த யோசேப்பின் குணம் வெளிப்படுவதை நாம் அங்கு பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள். யோசேப்பின் குணம் வெளிப்படுகிறது. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததற்கு காரணம் அவரிடம் காணப்பட்ட சிறந்த குணங்களும் ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது பாருங்கள், 18 முதல் வாசிக்கிற போது
பின்பு அவனுடைய சகோதரரும் பின்பு யோசேப்புடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்க பாருங்க, சொல்றது பாருங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்கப்பா, ஆனா எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக தான் செஞ்சிருக்கிறாரு அப்படி என்று சொல்லி அடுத்த வசனத்தை அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், நீங்க பயப்படாதுங்க, பாருங்க, பயப்படாதுங்க, நீங்க பயப்படாதுங்க, ஆறுதல் படுத்துகிற பயப்படாதுங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். யோசேப்பு பட்சமாய் பேசினார். பாருங்க, தன்னுடைய நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது, பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி யோசேப்பு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் பட்சமாய் பேசி தன் குணத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு விரோதமாக எழும்பின மக்கள் நம்மிடத்தில் வருவதற்கு தேவன் சில நேரத்தில் வழிகாட்டக்கூடும். அந்த நேரத்தில் இந்த பழைய பகையை வெளிப்படுத்தி காட்டி விடாமல் அன்பை வெளிப்படுத்தி குணத்தை வெளிப்படுத்தி பட்சமாய் பேசி நன்மை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் அதை பார்க்கிற தேவன் எல்லா விதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது நிச்சயம். ஆமேன். அந்த குணத்தை நாம் தேவனிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவிடம் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆமேன், ஆவிக்குரிய நல்ல குணங்களால், ஆவிக்குரிய நல்ல கனிகளால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை நிறைத்து நம்மை ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கும் பல லட்சங்களுக்கும் கர்த்தர் நம்மை பிரயோஜனமாய் வைப்பாராக. யோசேப்பை பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்த தேவன் நம்மையும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேவன் ஜெபத்தை கேட்டு நல்ல அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற நல்ல குணத்தினால் நம்மை அலங்கரித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிறேன். நாங்கள் இம்மட்டும் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய சித்த கிருபையாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற மறைந்திருக்கிற குணம் அலங்காரமாக இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி எங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் அலங்காரமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த குணம் நல்ல அலங்காரம் என்று பார்த்தோம், அது ஒரு கிரீடமாக இருக்கிறது என்று பார்த்தோம், அது பாராட்டப்படுகிறது என்று பார்த்தோம், அது சிறந்த அடையாளப்படுத்தி காட்டுகிறது என்று பார்த்தோம், அது விலையேறப்பெற்றது என்று பார்க்கிறோம், அது ஆசீர்வதிக்கிறது என்று பார்க்கிறோம், அது மற்றவருடைய உதவி செய்வதற்கு அது காரணமாக இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட மறைந்திருக்கிற குணங்கள் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குணத்தை வெளிப்படுத்தாத நிமித்தம் எத்தனை குடும்பங்களில் பிரச்சனைகள், எத்தனை குடும்பத்திலே போராட்டங்கள், எத்தனை குடும்பத்திலே பிரிவினைகள். ஆகவே குணத்தை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தி சிறந்தவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவையில்லாத தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை விட்டு வெளியேறி நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் எங்கள் வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நல்ல அலங்கரிப்பாய் இருக்கிற நல்ல குணங்கள் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரங்கள், கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பல நாட்களாய் நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தன் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நிலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல நல்ல முக்கியமான காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் சந்திக்கிற போராட்டங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றும் மாற்றங்கள் வரட்டும், ஒரு மேன்மைகள் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி,
திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இந்த காலை வேளைக்காய் நன்றி. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த காலை நேரத்தில் ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாள் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உங்களை காத்துக்கொள்ளும். கண்களை மூடி, பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, நீர் இப்படி செய்வதற்காய் நன்றி. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள், வாலிப தம்பி தங்கைகள் எல்லார் மீதும் உடைய கிருபை விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தொழில் செயல்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத் தலைவர் தலைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் விசேஷித்த கிருபை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவரை வாக்களித்திருக்கிறீரே. ஆண்டவரை விலகாமல் கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தும். நேர் வழியில் நடத்தும். தேவ சித்தத்தின் வழியில் நடத்தும். அற்புதமாய் அதிசயமாய் நடத்தும். ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆவிக்குரிய விலையேறப்பெற்ற ஆண்டவரை அலங்கரிப்பாய் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வாழ்க்கையில இருக்க அது தொடர அனுக்கிரகம் பண்ணும். கிறிஸ்துவின் நாமத்தில் தானே பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.